அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் வந்து மெயின் போர்டு. ஸோ இந்த போர்டில் நம்ம எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஆம்பிளிஃபையரோட கிளாரிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து லெஃப்ட் ஆர் ரைட்டை குறிக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு பின்னு வந்து ஒரு அவுட்புட்டை குறிக்குது, ஸ்பீக்கரோட அவுட்புட் குறிக்குது. ஸோ இது ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சப்வூஃபரை வந்து வேல்யூமை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதை காஸ்ட்டை நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வெறும் இந்த மாதிரி ஓல்டட் பாக்ஸ் வேஸ்ட் பாக்ஸை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணால் இது ஒன்றும் பெரிய மெல்ட்டாலாம் ஆகலை, ஏன்னா சைடில் நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட 2.1 ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோட பார்ட் 1ஓட ஷார்ட் வீடியோ தான் பார்த்தீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் யாரும் பார்ட் 1 பார்க்கலாம், மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை நான் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான். ஸோ நான் வந்து ஏன்னா இரும்பு டப்பா வந்து 300லேருந்து 350 சொல்கிறாங்க. ஸோ அதை காஸ்ட்டை நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வெறும் இந்த மாதிரி ஓல்டட் பாக்ஸ் வேஸ்ட் பாக்ஸை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணால் இது ஒன்றும் பெரிய மெல்ட்டாலாம் ஆகலை, ஏன்னா சைடில் நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் வைக்கிறனால ஹீட் சிங்க்லேருந்து ஹீட்லாம் வந்து வெளியில் போயிடுது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆனிச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ வந்து ரீஅசம்பிள் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் நான் கட் பண்ணியிருக்கிறது வந்து யூஎஸ்பி கிட்ட வந்து இந்த இடத்துல மாட்டுறதுக்காக உள்ள இன்டர்ஃபேஸ்க்காக நான் வந்து இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த இடத்துல இருக்க ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டரை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த ஹோல் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னா இந்த ஹீட் சிங்க் வந்து கரெக்டாக இந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் ஆகும், அதுக்காக தான் இந்த ஹோல். அடுத்து பின்னாடி இருக்க இந்த 2 ஹோல் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒயர் கனெக்டர், எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் ஒயர் கனெக்டர் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் பெரும்பாலும் எல்லா ஆம்பிளிஃபையர்லையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இது வந்து சப்வூஃபருக்குள்ள பின்னு. இந்த மாதிரி பின்னெலாம் நான் வந்து எடுத்து வச்சனால எல்லாத்துக்கும் பின்னு என்கிட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கூட அந்த போர்டோட இப்போ மோஸ்ட்லி பின்னெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பின்னு தான் இதை நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இங்கே ஒரு இது பின்னு வச்சுருக்கேன், எக்ஸ்டர்னல் கனெக்டர் பின்னு. ஸோ இந்த இதில் பின்னாடி பார்த்தோன்னா ஒரு லெஃப்ட்டு ஸ்பீக்கருக்காக இந்த ரெட் கலரில் வந்து ஒரு லெஃப்ட் ஒயரையும், அதே ரைட் கலருக்காக ரைட் ஸ்பீக்கருக்காக இந்த சைடு லெஃப்ட்டில் வந்து ரைட் இதையும் எடுத்து நான் சால்ட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சென்டரில் இருக்க 2 ஜிஎன்டி, அது 2 ஜிஎன்டியை ஒன்றா காமன் பண்ணி ஒரு பின்னை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆம்பிளிஃபையரில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ கேஸ் உள்ள பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ஒன்று ஸ்க்ரூவெலாம் யூஸ் பண்ணலை, இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை தான் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ டபுள் சைட் டேப் வந்து நல்லாவே சக்குன்னு வந்து ஒரு லாக் ஆகிக்குது, அதனால் இதே நமக்கு வந்து போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காயில் கனெக்ஷனை முடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து காயில் எடுத்துக்கிறேன். ஸோ காயிலில் ஆல்ரெடி கனெக்டர் பின் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க, இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்கும். இந்த இதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது நான் வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எம்ரி ஷீட் அப்படின்னா நம்ம உப்புத்தாள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு லேசாக இது மாதிரி சீவி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து காப்பர் வந்து வெளியில் நல்லா தெரியும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஸ்லீவை ரிமூவ் பண்ணாமல் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவரே கிடைக்காது. ஸோ ஸ்லீவை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் காயிலேருந்து அவுட்புட் வரும். ஸோ 3மே தேய்க்கணும், நாட் ஒன்லி ஜிஎன்டி, இந்த 12 எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லேட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் இதில் வந்து கனெக்ஷன் பர்ஃபெக்டாக ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து காயில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ காயில் எடுத்துக்கிட்டேன், காயில் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, வச்சோடனே ஒட்டிடுச்சு. நல்லா வச்சுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், காயில் நல்லா ஒட்டிக்கிச்சு. அடுத்து வந்து இந்த 2 பின் பவர் கார்டு, இந்த செட்டிங் முடிச்சிடலாம். 2 பின் பவர் கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ 2 பின் பவர் கார்டு எடுத்துக்கிட்டோம். அதில் அதர் எண்டில் இந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த கேபிளுக்கு எந்த கேபிள் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஹோல் இந்த இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் அந்த கேபிளை நான் ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோடனே இதை வந்து லைட்டாக நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நாட் ஒன்று போட்டுட்டு மிச்சம் இருக்க கேபிளை வெளியில் இழுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயின் கேபிள் வந்துருச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேபிளோட யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேப் அடிச்சிக்கலாம். தனித்தனியாக டேப் அடிக்கணும், ஒன்றா அடிச்சிடாதீங்க. இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ஒன்றா அடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெருசாக ஒன்றும் ஆகிடாது. வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரிப்பர் சுவிட்ச் வந்து கீழே விழுகும். அப்படி வீட்டில் ட்ரிப் இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் ஃபீஸ் கேரியரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் ஃபீஸ் போகும். ஸோ இந்த 2 கேபிளும் வந்து டச் ஆகிடாமல் பார்த்துக்குங்க. மெயின் கேபிள் ரெண்டும் டச் ஆகக்கூடாது. டச் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நான் சொன்னதில் தான் ஏதாவது ஒன்று நடக்கும். அதே மாதிரி பவரை நல்லா ஆஃப் பண்ணிக்கோங்க. கரண்ட் வந்து கொஞ்சம் எப்போவுமே டேஞ்சர் தான். ஸோ கரண்ட் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கணும். ஸோ காயிலில் மெயின் ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து போர்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு கனெக்டர் பின் இருக்குது. அடுத்து வந்து போர்டை வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ போர்டை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 5 வோல்ட் அவுட்புட் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல 5 வோல்ட் அவுட்புட் எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ அதுக்காக 2 ஒயரை வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து +5 வோல்ட்டு, இது வந்து GND. இந்த பெருசாக வர்றது எல்லாமே வந்து GND. ஸோ இந்த +5 வோல்ட்டு இங்கேயும் இந்த GNDயில் ஒரு பின்னையை வச்சு ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து 2 ஒயர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு எல்லா இதுக்கு மேலே லேசாக வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா க்ளூ வந்து இது சால்ட்ரிங் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக க்ளூ வந்து சேஃப்டிக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த எஃப்எம் கிட்டையும் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு க்ளூ போட்டுக்கலாம். எஃப்எம் கிட்டையும் உள்ளே வச்சிட்றேன். ஸோ இந்த ப்ளூ காயட்டும். அதுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஸ்பீக்கர் பின்னை வந்து கனெக்டர் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையர் போட திருப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து சப்வூஃபருக்குள்ள பின்னை இந்த சைடு வச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணியிருந்தேன், எல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அடுத்த கனெக்டர் பின்னே அடுத்து வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து காயிலேருந்து வரக்கூடிய 12 வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காட்டின அந்த பின்னில் வந்து இதை நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ 2 12 வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ காயில் இருக்கக்கூடிய GND எடுத்துகிட்டு போய்ட்டு ஏற்கனவே நான் சொன்ன அந்த க்ரீன் ஒயர் வந்து தனியாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதில் இருக்க GNDயோட இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ காயில் கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்த 2 5 வோல்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? +5 வோல்ட் ஒன்று, அதாவது க்ரீன் வந்து GND, இது வந்து +5 வோல்ட்டு. இந்த L7805 அப்படிங்கிற ஐசிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ USB கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல USB இன்புட் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு. ஸோ அதனால் இதை வந்து பாசிட்டிவ் வந்து எல்லோவில் கொடுத்துட்றேன். ஸோ பாசிட்டிவ் எல்லோவில் கொடுத்துட்டு இதை தனியாக ஒட்டிடலாம். அடுத்தது இந்த க்ரீன் எடுத்துகிட்டு போயிட்டு GNDயில் கொடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க வேறு மடக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு காயில் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ காயிலேருந்து இன்புட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு பவர் இன்புட்டாக போர்டுக்கு கொடுத்துட்டோம், ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு கொடுத்துட்டோம். ஆம்ப்ளிஃபையர் போர்ட்லேருந்து 5 வோல்ட்டை எடுத்துகிட்டு வந்து USB கிட்டுக்கு வந்து பவர் கொடுத்துட்டோம். ஸோ பவர் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து இன்புட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கனெக்டர் பின்னில் வந்து இன்புட் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அடுத்து வந்து நம்ம அவுட்புட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட் ஏரியாவை முடிச்சிடும். ஸோ இன்புட்காக வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கேபிள் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஸோ அதே மாதிரி 2வது பின்னும் 5வது பின்னும் இன்புட்டில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேபிள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு 2 கேபிள் உள்ளது இதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். GND வந்து தனியாக இருக்குது. இதுக்கு எதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட் ஆடியோ நம்ம எடுத்திருக்கோம். இதோட 2 இன்புட்டை ஃபஸ்ட்டு வந்து போர்டோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ போர்டில் வந்து இந்த பின்னை வந்து நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பின்னை எடுத்துகிட்டு போய்ட்டு ஆம்ப்ளிஃபையரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதை லேசாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த ஒயரில் போய் உரசுது. அதனால் இதுக்கு 2க்கு நடுவில் ஒரு சின்ன டபுள் சைட் டேப் வச்சிட்றேன். ஏன்னா இந்த ஐசி வந்து ஹீட் ஆகும், இந்த ஒயரில் போய் உரசும். அதுக்காக இதுக்கும் நடுவில் ஒரு சின்ன டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஒயரை வந்துட்டு USB மாடியூலில் வந்து கொடுக்கணும். USB கிட்டில் வந்து இன்புட் இருக்க ஏரியாவில் வந்து இதை கொடுத்துடலாம். அடுத்த பின் எடுத்துகிட்டு வந்துட்டு USB கிட்டில் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ
அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து சுற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ யூஎஸ்பி கிட்டில் இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு இன்புட் வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு போய்ட்டு இன்புட்டாக கொடுத்தாச்சு. ஆடியோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஸோ இதில் ஜிஎன்டி கொடுத்தா தான் இது வந்து ரன் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎன்டி தனியாக வச்சுருக்கேன். இந்த போர்ட்லேருந்து ஒரு ஜிஎன்டி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நான் ஸ்பீக்கர் இன்புட் கொடுக்கும்போதே சொன்னேன். இன்புட்டுக்கு வந்து அவுட்புட்டுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து சென்டர் பின் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் சென்டர் பின்னில் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஜிஎன்டி கிடச்சிரும். ஸோ அதையே நான் சால்ட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த அவுட்புட்டோட ஜிஎன்டியோடய தான் நான் வந்து இன்புட்டோட ஜிஎன்டியை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஜிஎன்டி வந்து காமன் தான், எப்படின்னா கொடுக்கலாம். அதனால் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் இருக்கக்கூடிய ஜிஎன்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு இன்புட்டுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் அந்த ஒயர் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதையும் நம்ம வந்து டேப் அடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், டேப் அடிச்சாச்சு. அடுத்து வந்து அவுட்புட் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு இது வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்காக லெஃப்ட் ரைட்டு ஆடியோ நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு அவுட்புட் பின்னில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து சப்வூஃபர் அவுட்புட்டுக்காக அதே மாதிரி பின் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து சப்வூஃபரோட ஏரியாவில் நம்ம வந்து இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ சப்வூஃபர் அவுட்டு வந்து எடுத்து முடித்தாச்சு. ஸோ சப்வூஃபருக்கு அடுத்து ஒரு கண்ட்ரோலர் மாட்டணும், பொட்டன்ஷியோமீட்டர் கண்ட்ரோல். அதையும் இப்போ நம்ம வந்து மாட்டிடலாம். ஸோ இதை மாட்டிட்டால் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் கண்ட்ரோலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு ஜிஎன்டி அவுட்புட்டு இந்த மெத்தடில் தான் வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, ஜிஎன்டி காமனாக வரும், அவுட்புட் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு பின்லேருந்து போகும். ஸோ இதான் வந்து பொட்டன்ஷியோமீட்ரு. ஸோ இதில் நம்ம வேல்யூம் கூட்ட சப்வூஃபரோட வேல்யூம் வந்து கூடும். ஸோ இந்த லாஜிக்கில் தான் வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட பின்னை எடுத்துகிட்டு போய்ட்டு சப்வூஃபருக்கு பக்கத்துலேயே ஒரு பின் இருக்கும். ஸோ அந்த பின்னில் நம்ம வந்து இதை கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு மேலே வந்து ஒரு சின்ன நட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருங்க. உள்ளே அந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஹோல் போட்டு வச்சுருந்தேன், அதனால் ரெடியாக உள்ளே கொடுத்துட்டேன். ஸோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு நாப்பு ஒன்று மாட்டிடலாம் மேலே. ஸோ நாப்பு வந்து ரெடியாக இருக்குது. நாப்பையும் இதில் வச்சு மாட்டிட்டோம்னா ஸோ நாப்பையும் மாட்டியாச்சு. ஸோ நம்மளால் வந்து இப்போ ரொட்டேட் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஆம்ப்ளிஃபையர் அப்படியே இப்போ க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஆம்ப்ளிஃபையர் ரெடி. இதை இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபிள் எடுத்துக்கிட்டேன். கேபிள் எடுத்துகிட்டு போய்ட்டு பவரில் போடுறேன். சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சுவிட்ச் போர்டை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா அழகாக வந்து ப்ளூடூத் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ நம்மளோட பவர் சர்க்யூட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்பீக்கர் மாட்டி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த மாதிரி ஓல்டு இன்டெக்ஸ் ஸ்பீக்கர் தான் நான் வந்து இன்டெக்ஸ் சப்வூஃபர் தான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன். ஸோ ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இன்டெக்ஸ் அந்த ஊஃபர் வந்து உள்ளே இருக்க சர்க்யூட் வந்து புகஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக தான் நான் ஆல்டர்னேட்டாக இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இந்த இதில் சப்வூஃபர் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை நான் வந்து என்னோடய சப்வூஃபரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் சப்வூஃபர் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, மேக்கிங் காஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பழைய பொருள் விற்கக்கூடிய கடையில் போய் கெட்டுப்போன சப்வூஃபர் இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா சப்வூஃபரோட காஸ்ட்டை வந்து உங்களால் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சப்வூஃபர்லேருந்து 2 கேபிள் எடுத்து அந்த கையில் வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் நான் வந்து இங்கே டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை இப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பின்னாடி வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்டை வந்து திருப்பிக்குவோம். ஸோ இங்கே வந்து கனெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்வூஃபர் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சப்வூஃபரோட 2 ஸ்லீவ் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 பின்னை எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ சப்வூஃபர் வந்து ஃபஸ்ட்டு இந்த பின்னை ஜஸ்ட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு போய் தள்ளினீங்கன்னா அவ்வளோதான். ஸ்பீக்கர் ஒயர் எப்படி மாட்டுவோமோ அதே மாதிரி தான். ஸோ சப்வூஃபர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லெஃப்ட் ஸ்பீக்கர். ஸோ இது நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ரைட்டு ஸ்பீக்கர். ஸோ அவ்வளோதான், ஸ்பீக்கர் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த பின்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஆம்ப்ளிஃபையருக்கு ரிமோட்டும் இருக்குது. ஸோ அந்த ரிமோட்டை வச்சு நம்மளால் வந்து நம்மளோட ஆம்ப்ளிஃபையரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஆடியோ ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சவுண்டு வைக்கிறேன். ரிமோட்டில் தான் சவுண்டு வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா ஈக்குவலைசரில் வந்து கிளாசிக்கல் மோடில் வச்சுக்கோங்க. நல்ல பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஃப்எம் கிட்டில் கிளாசிக் அப்படின்னு இருக்கும், அதை வச்சு நல்ல பேஸ் சவுண்ட் இருக்குது.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.